ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி நாள்தோறும் ஒரு நல்ல ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியின் மூலமாக இன்றைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். புராணங்களிலே வருகின்ற கதாபாத்திரங்கள் நிறைய நாம் வாழ்க்கையிலே அடிக்கடி அவர்களுடைய பெயரை உபயோகிப்போம். ஆனால் அவர்களுடைய உண்மையான கதை நமக்கு தெரியாது. அப்படி புராணங்களிலே நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கின்றார்கள். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அவர்களை பற்றித்தான் இந்த காணொளியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம், புரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக ராமாயணத்திலே வருகின்ற கதாபாத்திரங்கள், ராமாயணம் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். அந்த ராமாயணத்திலே வருகின்ற பாத்திரங்கள், இந்த பாத்திரங்களை பற்றித்தான் இந்த ஆன்மீக விஷயத்திலே, ஆன்மீக சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மறைந்தும் மறையாமல் இருப்பவர்கள் அவர்கள் எல்லோரும். ஆகவே அவர்களை பற்றி இன்றைய நல்ல நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ராமாயணத்திலே அகல்யா என்றொரு பாத்திரம் வரும். இந்த அகல்யா யார் என்றால், ராமருடைய அருளால் சாபம் நீங்க பெற்றவள். கடுமையான சாபம் ஏற்பட்டது அகல்யாவுக்கு. அகல்யாவுடைய சாபம் ராமருடைய திருவருளாலே நீங்க பெற்றது. அதேபோல் அகத்தியர் ராமனுக்கு போர்க்களத்திலே ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்தார். இந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. இப்போது கூட ஏதேனும் மனம் சற்று நமக்கு பலவீனமாக இருந்தால் ஆதித்ய ஹிருதயம் சொன்னாலோ அல்லது கேட்டாலோ மனம் புத்துணர்ச்சி பெறும். ராமருக்கு அவதார நோக்கம் இருந்ததல்லவா? ஆகவே ராமன் மனிதனாக பிறந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய தெய்வ சக்திகளை எல்லாம் ராமாயணத்திலே காட்ட முடியாது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தார். ஆகவே ராமனுக்கு மனோபலம் ஊட்டுவதற்காக அகத்திய முனிவர் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு உபதேசம் செய்தார். அடுத்து அகம்பனன். இந்த அகம்பனன் யார் என்றால், ராவணனிடம் ராமனை பற்றி சொன்னவன். ராமனுடைய அம்புக்கு தப்பி பிழைத்த அதிசயமான ஒரு ராட்சசன் இந்த அகம்பனன் என்பவன். அடுத்து அங்கதன் வாலி தாரையின் மகன். வாலிக்கு அங்கதன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. தாரையின் மகன், கிஷ்கிந்தையின் இளவரசன். தாரையினுடைய மகன், கிஷ்கிந்தையினுடைய இளவரசன். இந்த வாலிக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. யாரோடு சண்டையிட்டாலும் அவருடைய பலத்திலே பாதி இவனுக்கு வந்துவிடும். அதனால்தான் வாலியை யாராலுமே கொல்ல முடியாத ஒரு வரம் பெற்றிருந்தான். இறுதியிலே ராமர் வாலியை சம்ஹாரம் செய்தார். அடுத்து அத்திரி, அனுசுயா என்ற பத்தினியின் கணவர். அனுசுயா பத்தினிகளுள் ஒருவர். இப்போது கூட திருமணங்களிலே அனுசுயாவை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். ராமனுடைய தரிசனத்தை பெற்றவர் இவருடைய கணவர் அத்திரி மகரிஷி. அதேபோல் இந்திரஜித், இவன் ராவணனுடைய மகன், லக்ஷ்மணனால் அழிக்கப்பட்டவன். மேகநாதன் என்ற மற்றொரு பெயரும் இவனுக்கு உண்டு. அடுத்து கரண், தூஷணன். இவர்கள் ராவணனுடைய தம்பிகள், ராமனின் கையால் அழிந்தவர்கள். ஜனஸ்தானம் என்ற இடத்திற்கு இவர்கள் அதிபதிகளாக இருந்தவர்கள். அடுத்து கபந்தன், தலையும் காலும் இல்லாத அரக்கன், ராமனால் வதைக்கப்பட்டவன். கந்தர்வ வடிவம் பெற்று ராம லக்ஷ்மணர்கள் கிஷ்கிந்தை செல்ல வழிகாட்டியவனும் இவன்தான். அடுத்து குகன் வேடர் தலைவன், படகோட்டி. ராமர் இவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு குகனோடு ஐவரானோம் என சொன்னார். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை பெற்றவன். கும்பகர்ணன், ராவணனுடைய தம்பி. எப்போதுமே பெரும் தூக்கம் தூங்குபவன். ஆனால் இவன் மனதளவிலே பாதி நல்லவன். சீதையை திரும்ப ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும் என ராவணனுக்கு யோசனை சொன்னவனும் இவன்தான். ஆனால்
செஞ்சோற்று கடனுக்காக ராவணனுக்காக யுத்தத்துக்கு சென்று அழிந்தவனும் இவன்தான். ஆக இவன் 50% நல்லவன், 50% கெட்டவன். குசத்வஜன் இவர் ஜனகரின் தம்பி. மாண்டவி, சுருதக்கிரீத்தி ஆகியோருடைய தந்தை. பரதன் சத்ருகனுடைய மாமனார். அடுத்து கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை. இவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இவர்கள் தசரதனுடைய பட்டத்தரசியராக விளங்கியவர்கள். அடுத்து சுனைனா. சுனைனா என்பவள் ஜனகருடைய மனைவி, அதாவது ராமருடைய மாமியார், சீதையினுடைய தாயார். அடுத்து கௌதமர், இவர் அகல்யையினுடைய கணவர், முனிவர், அற்புதமான சக்திகளை பெற்றவர். அடுத்து சதானந்தர், அகல்யை கௌதமருடைய மகன். சீதையின் திருமணத்திற்கு இவர்தான் புரோகிதராக வந்து நடத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட பாக்கியம் இவருக்குத்தான் கிடைத்தது. அடுத்து சம்பராசுரன். இவனுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரிலே தசரதர் தேவர்களுக்கு உதவினார். தேவர்களுக்காக தசரதர் அவர்களோடு சென்று இவனோடு சண்டையிட்டார். அடுத்து சபரி, மதங்க முனிவருடைய மாணவி, ராமனை தரிசித்தவள். சபரி சாப விமோசனம் பெற்ற இடம்தான் சபரிமலை. அடுத்து சதபலி, வடக்கு திசையிலே சீதையை தேடச் சென்றவன். அடுத்து சம்பாதி, கழுகு அரசன், ஜடாயு உடைய அண்ணன். சீதையை காண அங்கதனின் படைக்கு உதவியவன் இவன்தான். அடுத்து சீதை, ராமருடைய மனைவி. சீதைக்கு ஜானகி, வைதேகி, ஜனகநந்தினி, ஜனககுமாரி, மைதிலி என பல பெயர்கள் உண்டு. சுமந்திரர் தசரதனுடைய மந்திரி, அவருக்கு தேரோட்டியாகவும் விளங்கியவர். அடுத்து சுக்ரீவன். சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் மன்னன், வாலியுடைய தம்பி. சூரிய பகவானுடைய அருளால் பிறந்தவன் இந்த சுக்ரீவன். அடுத்து சுஷேனன், வாலியினுடைய மாமனார், வானர மருத்துவன். மேற்கு திசையிலே சீதையை தேடச் சென்றவன். அதாவது சீதை காணவில்லை என்றவுடன் ராமருக்கு இந்த வானர சேனை உதவி செய்கின்றது. அவர்கள் 8 திசைகளிலும் சென்று சீதையை தேடுகின்றார்கள். அப்படி தேடச் சென்ற ஒருவர் இவர். அடுத்து சூர்பனகை, ராவணனுடைய தங்கை, கணவனை இழந்தவள். இதற்கு ஒரு கதையும் உண்டு. சூர்பனகையினுடைய கணவனை ராவணன் தான் கொன்றாராம். அதற்காக ராவணனை எப்படியேனும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவள் சூர்பனகை. இது ஒரு கிளைக்கதையாக சொல்கின்றார்கள். அப்படி சூர்பனகை அண்ணனை கொலை செய்ய வேண்டும் என நினைத்து, தன்னால் அது முடியாது என தெரிந்துதான் ராமருடைய பராக்கிரமத்தை அறிந்து சீதையை கொண்டு வா என துர்போதனை செய்து அதன் மூலம் ராவணனுக்கு முடிவை உண்டாக்கியவள் இவள் என்று சொல்லப்படுவது. அடுத்து தசரதர், ராமருடைய தந்தை. ததிமுகன், சுக்ரீவனுடைய சித்தப்பா. மதுவனம் என்ற பகுதியினுடைய பாதுகாவலனாக இருந்தவர் இந்த ததிமுகன். அடுத்து தாடகை, காட்டிலே வசித்த அரக்கி, பெரும் சாபத்தினாலே அரக்கியாகி ராமனால் கொல்லப்பட்டவள். அடுத்து தாரை, வாலியினுடைய மனைவி, அங்கதனின் தாய், அறிவிலே சிறந்த வானர ராணியாக விளங்கியவள். அடுத்து தானியமாலினி. இந்த தானியமாலினி ராவணனுடைய இளைய மனைவி. அடுத்து திரிசடை, அரக்கிகளுள் இவள் மிக நல்லவள். சீதைக்கு நம்பிக்கை ஊட்டியவள். சீதை தற்கொலை செய்து கொள்ளாத வண்ணம் அவளை காத்து உன்னுடைய கணவர் வந்து உன்னை நிச்சயமாக அழைத்து செல்வார் என சீதைக்கு நம்பிக்கையும் தெம்பும் ஊட்டியவள் இவள். அடுத்து திரிசிரஸ், ராவணனுடைய தம்பியான கரனின் சேனாதிபதி. அடுத்து நளன், பொறியியல் அறிந்த நல்ல ஒரு வானர வீரன், விஸ்வகர்மாவினுடைய மகன், கடலின் மீது இலங்கைக்கு பாலம் கட்டியவன் இவன்தான். அடுத்து நாரதர், பிரம்மாவினுடைய மனதிலே பிறந்தவர், கலக முனிவர். ஆனால் இவருடைய கலகங்கள் நன்மையிலே முடியும். நிகும்பன், கும்பகர்ணனுடைய மகன். அடுத்து நீலன், வானர வீரன், நளனினுடைய நண்பன், வானர சேனாதிபதி,
அக்னி தேவனுடைய அருளினாலே பிறந்தவர். அடுத்து பரசுராமர் விஷ்ணுவினுடைய அவதாரம். ஜமதக்னியின் மகன், ராமனோடு போரிட்டவர். பரத்வாஜர் பிரயாகை அருகே ஆசிரமம் அமைத்திருந்த முனிவர். பரதன் கைகேயின் மகன், ராமனின் தம்பி. ராமருக்காக காத்திருந்து ராமனுடைய பாதுகையை வைத்து 14 ஆண்டு காலம் அரசாண்ட உத்தமமான தம்பி. அடுத்து மந்தரை, கைகேயுடன் கேகய நாட்டிலிருந்து அயோத்திக்கு வந்த வேலைக்காரி. கூனி என்ற பெயரும் இவளுக்கு உண்டு. அடுத்து மதங்கர், இவர் ஒரு தவ முனிவர். மண்டோதரி தேவலோக சிற்பியான மயனின் மகள், ராவணனுடைய பட்டத்தரசியாக விளங்கியவள், இந்திரஜித்தினுடைய தாயார். மாரீசன், சுபாகு, தாடகையினுடைய மகன்கள், ராமனால் வதம் செய்யப்பட்டவர்கள். மாரீசன் மாயமானாக வந்து தன்னுடைய அந்திம காலத்தை ராமனால் வதைக்கப்பட்டவன். அடுத்து மால்யவான், ராவணனின் தாய்வழி பாட்டன். அடுத்து மாதலி, இந்திரனுடைய தேரோட்டி. அடுத்து யுதாஜித், இவன் கைகேயின் தம்பி, பரதனுக்கு தாய்மாமன். ராவணன் மிஸ்ரவா என்பனின். அடுத்து ராவணன், ராமாயணத்தினுடைய வில்லன் பாத்திரம். இவன் மிஸ்ரவா என்பவனுடைய மகன், குபேரனுடைய தம்பி, புலஸ்திய முனிவருடைய பேரன். அதன் காரணமாகத்தான் சிவனுடைய பேரருள் இவனுக்கு நிறைய இருந்தது. சிவனை நினைத்த கணம் பார்க்கின்ற, தரிசிக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவனாக விளங்கினான் ராவணன். ராமன் ராமாயணத்தினுடைய கதாநாயகன். ராமரை பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கின்றோம். ரிஷ்யசிங்கர், இவர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்த முனிவர். அதாவது தசரத சக்கரவர்த்தி பிள்ளை இல்லாத குறை நீங்குவதற்காக புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்தார் அல்லவா, அந்த யாகத்தை முன்னின்று நடத்தியவர் இவர். அடுத்து ருமை, சுக்ரீவனுடைய மனைவி, வாலியால் கவரப்பட்டவள். லங்காதேவி, இலங்கையினுடைய காவல் தெய்வம். வசிஷ்டர் தசரதனுடைய குலகுருவாக விளங்கியவர், அருந்ததியினுடைய கணவர். மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், காஷ்யபர், கார்த்தியாயனர், கௌதமர், ஜபாலி, இவர்கள் தசரதரின் மற்ற குருமார்கள் ஆவார்கள். தசரதர் குருக்களுக்கு மிக அதிகமான மரியாதையை செலுத்தியவர். அவருடைய குருமார்கள் தான் இவர்கள் எல்லோரும். வருணன் சமுத்திரராஜன், கடலரசன். தன் மீது அணை கட்ட ராமனுக்கு அனுமதி கொடுத்தவன். வால்மீகி இந்த ராமாயணத்தை எழுதியவர். ரத்னாகரன் என்பது இவருடைய இயற்பெயர். கொள்ளைக்காரனாக இருந்தவர். ராமனுடைய மகன் குசனுக்காக ராமாயணம் போதித்தவர். சீதைக்கு அடைக்கலம் அளித்தவர். வாலி இந்திரனின் அருளால் பிறந்த வானரவேந்தர். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அஸ்திர வித்தை போதித்தவர். சீதாராமன் திருமணத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் இவர்தான். விராதன் தண்டகவனத்திலே வசித்த அரக்கன், ராமனால் சாபம் தீர்ந்தவர். விபீஷணன் ராவணனுடைய தம்பி, ராமனிடம் அடைக்கலம் அடைந்தவன். வினதன் கிழக்கு திசையிலே சீதையை தேடச் சென்றவன். ஜனகர் சீதை ஊர்மிளாவினுடைய தந்தை, ஜனக நாட்டுக்கு மன்னர். ஊர்மிளா லக்ஷ்மணனுடைய மனைவி. ஊர்மிளா ஒரு அற்புதமான பதிவிரதை. லக்ஷ்மணன் ராமனோடு சென்றபோது இந்த 14 ஆண்டு காலம் தன்னை நினைத்து லக்ஷ்மணன் எதுவும் செய்துவிடக்கூடாதே, லக்ஷ்மணனால் ராமனுக்கு ஏதும் ஊறு வந்துவிடக்கூடாதே என எண்ணி லக்ஷ்மணனுடைய 14 ஆண்டு தூக்கத்தை தான் வாங்கி கொண்டு 14 ஆண்டு காலம் இருவேளையும் தூங்கியவள் ஊர்மிளை. உத்தம பத்தினி. ஜாம்பவான் கரடிகளுடைய வேந்தன். பிரம்மாவினுடைய அருள் பெற்று பிறந்தவர். ஆஞ்சநேயன், அஞ்சனை, கேசரி ஆகியோருக்கு வாயு பகவானுடைய அருளினாலே பிறந்தவர். ஆஞ்சநேயர், மாருதி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் தான் இந்த ராமாயணத்திலே சீதை மீண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர். அடுத்து ஸ்வயம்பிரபை, குகையிலே வாழ்ந்த தபஸ்வினி, குரங்கு படையினருக்கெல்லாம் உணவிட்டவள். அடுத்து மாண்டவி, பரதனுடைய மனைவி. ஸ்ருதகீர்த்தி, சத்ருகணனுடைய மனைவி. இப்படி
இந்த ராமாயணத்திலே 68 கதாபாத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கின்றது. இந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்களை எல்லாம் நாம் நினைவு வைத்து கொண்டால் ராமாயணம் நமக்கு எளிதாக புரியும். ராமாயணம் என்பது நாம் அனுதினமும் படிக்க வேண்டிய, படித்து பயன்பெற வேண்டிய ஒரு அற்புதமான இதிகாசம். ஆக இந்த உலகம் உள்ளவரை ராமாயணம் நிலைத்து நிற்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.